10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா சாத்தி ஆனதுக்கப்புறமா புதினா கொஞ்சம் பறித்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான புதினா இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக பறித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், சில்லி பவுடர் வந்து காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க. ஏன்னா பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வதக்கி விடுங்க. இது வந்து பெங்களூர் சைட் டொமேட்டோ பாத் தான். ஸோ அதனால் தக்காளி போட்டுக்குங்க. தக்காளி நல்லா குழைவாக வெந்து வரணும். ஸோ அதனால் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துங்க. இது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நல்லா இந்தளவுக்கு குழைவாக வெந்ததுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற வீட்டு அரிசி தான். ஸோ அது வந்து 1½ கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தக்காளி சாறும் ரைஸும் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி அளவுக்கு 1½ கப்புக்கு நான் வந்து 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா விசில் போடலாம். உப்பு காரம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக இருக்கும். விசில் வந்து 2 விசில் விட்டு எடுங்க. சும்மா வாசனை அதை ஓப்பன் பண்ணுறப்பே சும்மா கம்மன்னு வரும், உதிரியாகவும் வரும். கூட ஒரு முட்டை வச்சு சர்வ் பண்ணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.